போகிறோம். அங்கே மணி அடிக்கின்றது, ஓசை, ஒவ்வொரு விஷயங்கள் நிசப்தம், நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்று இருக்குது. ஆனால் இவங்க தொழுக போகும்போது அவங்க ஒளி செஞ்சுட்டு போகிறாங்க, கை கால் மூஞ்சியை கழுவிட்டு போகிறாங்க, தூய்மை அடைஞ்சிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அதுவும் அங்கே சப்தம் இல்லாமல் என்னது நிசப்தமாக அமைதியாக இருக்குது. அதே மாதிரி அடக்கம் போகும்போது இதே மாதிரி ஒரு ஜனாசா ஒரு விஷயத்தை கேட்டிருக்காப்புல என்னுடைய ஆசிரியர்கிட்ட. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஒரு பெண் இறந்து விட்டால் அவருடைய முகத்தை கூட பார்க்கக்கூடாது ஒரு அந்நிய ஆண். அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய விஷயத்தை கடைசி வரையும் மூடி பாதுகாக்கப்பட்டு பூமிக்குள் அடக்கப்படுவதையும் விவரிக்கிறாங்க. அப்போ மக்களாகிய நாம் இந்த விஷயத்தில் என்ன சொல்லணும்னா, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா கேட்டுட்டு அவர் இஸ்லாமுக்கு மாறிடுறாரு. அது ஒரு விஷயம். நான் இங்கே மதம் மாற்றத்துக்கோ இல்லை மற்ற விஷயத்த சொல்கிறதுக்கோ வரல. ஆனால் கட்டாய மத மாற்றமாக இருக்கட்டும், இல்லை மக்களிடத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும், நம் ஆரம்பத்திலே அது என்ன என்று ஆராய வேண்டும். நான் பேசக்கூடிய வார்த்தைகள் சர்ச்சைக்கு உள்ளாகாமல் இருக்க வேண்டும் நான் யோசிப்பேன். ஆனால் சில விஷயங்கள் மூடி மறைத்தாலும் உண்மையை உறக்கச் சொல்ல வேண்டும். குளில் ஹக்கா வளவுக்கான முர்ராம்பாங்க, உண்மை கசப்பான உறக்க சொல்ல வேண்டும். அந்த மாதிரி சில விஷயங்களை இப்போ நான் சொல்ல கடமைப்பட்டிருந்தேன். அதனால தான் உங்கள் இடத்துல நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ஈசா யோகா மையம் கிட்டத்தட்ட இன்னும் எலாபரேட் ஆகுது. இன்னும் எல்லா இடத்துலையும் என்னன்னா பெருசாக கொண்டு வர்றாங்க. ஆனால் மக்களாகிய நாம் இதிலிருந்து நம்ம விளங்க வேண்டியது என்னன்னு எனக்கு தெரியலை. அதே மாதிரி மக்களாகிய நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம், எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாட்டுடைய வரி கூடிக்கொண்டே போய்கின்றிருக்கு. நம்முடைய பொருளாதாரத்துடைய விஷயங்கள் இறங்கிக்கொண்டே போய்கின்றிருக்கு. எந்த இதுலையுமே என்ன இல்லை, ஒரு ஏற்றமோ முன்னேற்றமோ எதுவுமே இல்லாமல் இருக்குது சொல்லப்போனால். ஏன்னா எந்த அளவுக்குன்னா நம்முடைய நாட்டில் தான் அதிகமான என்ன இருக்குது, பொக்கிஷங்கள் இருக்குது, அதிகமான சுரங்கங்கள் இருக்குது. இப்போ கூட என்ன பண்ணுறாங்க, ஆந்திராவில் தங்கம் இருப்பதற்காக ஜியோ கம்பெனி அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா டெக்கானை உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அது இதை கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம கவர்மெண்ட் அதை எடுத்து பண்ணக்கூடாது? ஏழையுடைய வட்டியுடைய விஷயத்தில் அதுக்கு தள்ளுபடி பண்ணுறதுக்கு நம்ம விவசாயிகளுடைய இதை தள்ளுபடி பண்ணுறதுக்கு யோசிக்கிற நம்மளுடைய இது பல்லாயிரம் கோடி கணக்கில் இதை வாங்கிட்டு பேங்கில் வாங்கிட்டு அவங்களுடைய கணக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, தள்ளுபடி செய்கிறாங்க. 90% அப்போ 80% அப்போ ஹவு? அதாவது எனக்கு ஒன்றுமே புரியல. மக்களுடைய அதாவது அடித்தர மக்களுக்காக அரசா இல்லை பெரிய மக்களுக்காக அரசா? அதாவது புவர் பீப்புளுக்கா இல்லை ரிச் பீப்புளுக்கா? நம்முடைய நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது? இந்த ஈசா யோகா மையத்தை பற்றியோ இல்லை மற்ற இதை பற்றியோ எனக்கு தவறான கற்றுக்கொடுத்ததும் இல்லை. எனக்கு தெரிந்தவர்கள் இதில் பகிரலாம், தெரிந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சிவராத்திரியில் என்னென்ன உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னா கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன்.